பாமக உள்கட்சி விவகாரம் இப்ப அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு. ராமதாஸ் தனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அன்புமணி தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சிக்குள்ள சில மாறுதல்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அதுல ஒண்ணுதான் எம்எல்ஏ அருளை கட்சியை விட்டே நீக்கினது. இதுக்கு நடுவுல சத்தமே இல்லாம இன்னொரு பெரிய வேலையும் செஞ்சிருக்காரு. அதாவது பாமகவோட பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற அதிகாரம் தலைவரான தனக்கு தான் இருக்குங்கிறத உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நேர்ல மீட் பண்ணி பேசியிருக்காரு. டெல்லி போறதுக்கு முன்னாடி பண்ருட்டி ராமச்சந்திரனை பார்த்து அவர்கிட்ட சில ஆலோசனைகளையும் கேட்டிருக்காரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் பாமகல இருந்து வெளியே போய் அந்த கட்சி எனக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாடினாரு. அப்ப அவர் சந்திச்ச பிரச்சனைகள், தேர்தல் ஆணையம் அவருக்கு கொடுத்த பதில், கட்சியோட சட்ட விதிகள், இதை பத்தி எல்லாம் பண்ருட்டியார்கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் கிளம்பி இருக்காரு. டெல்லி போன அன்புமணி தேர்தல் அதிகாரிகள் மட்டும் இல்லாம சில முக்கியமான அரசியல் தலைவர்களை நேர்ல மீட் பண்ணி தன் கட்சிக்குள்ள நடக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகளை பத்தி ஆலோசனை பண்ணியிருக்காரு. மொத்தத்துல பாமகவுல தனக்கு இருக்கும் அதிகாரத்தை டெல்லி மூலியமா கைப்பற்றவே அவர் அங்க போனதா சொல்றாங்க பனையூர் வாசிகள். இன்னொரு பக்கம் எங்க அப்பா குழந்தை மாதிரின்னு அன்புமணி சொன்னதை கொஞ்சமும் ரசிக்காத ராமதாஸ் எனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சு மறைமுகமா சொல்றான்னு தன் ஆதரவாளர்கள்கிட்ட கோவப்பட்டிருக்காரு. இது போக கும்பகோணத்துல அவர் நடத்திற கூட்டத்துல யாரும் எதிர்பார்க்காத அதிரடி முடிவுகளை அறிவிக்க போறதா தைலாபுர தோட்டத்துல சொல்றாங்க. பாமகல அதிக உரிமை யாருக்கு இருக்கு? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.